மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நம்ம கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். நம்ம கட்சி நெரேட்டிவ் இப்படி செட் பண்ணணும். நம்ம இதைத்தான் மக்கள்கிட்ட கொண்டு போகணும். மக்கள்கிட்ட இந்த கட்சியினுடைய தன்மையை தெரியும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கர்மா இருக்குங்கிறது இன்னைக்கு ஒரு நிரூபணமாக இருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு பொது நிகழ்ச்சியில் நம்ம முதல்வர் அவர்கள் ஒரு மலர் வலை விற்க போகிறாரு. அந்த இடத்துல கருப்பு பட்டை ஒன்று அணிஞ்சிட்டு போகிறாரு. நிறைய பேர் அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது இரத்த கொதிப்புடன் பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உணர்வு மிக்க நம்மளோட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி இப்படிக்கு அப்பாவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 4 நாளைக்கு முன்னாடி சட்டசபை கூடிச்சு. ஒரு விஷயத்த ஒரு துக்க நாளா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருப்பு பட்டையை அணிஞ்சு எல்லாமே வர்றாங்க. அதாவது அதிமுகவினர். அப்போ அப்பாவு அவர்கள் சொல்றாரு, அதாவது ஒட்டுமொத்த எல்லாருக்கும் பிபி கூடிச்சோன்னு நான் நினைச்சேன் அப்படின்றாரு. ஆனா இந்த நேரத்துல நிறைய விஷயங்கள் இதை நம்ம கவனிக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு மலர் வலையை கூட ஒழுங்கா வைக்க தெரியலன்னு ஒரு பக்கம் ட்ரோல் பண்றது போயிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம வரல. ஆனா இந்த இடத்துல ஒரு துக்கம் நடந்திருக்கு. அதுக்கு ஒரு அனுசரிப்பு பண்றாங்க. பட்டை, கருப்பு பட்டை பேஜ் அணிஞ்சு அவங்களோட இதை காட்டுறாங்க, தாக்கத்தை. ஆனா அதுக்கு இந்த அளவுக்கு ஒரு அப்பாவு அவர்கள் சொன்னது உண்மையிலேயே நிறைய பேர் இன்னைக்கு அதை ட்ரோல் பண்ணி ஓட்டுன்னு ஓட்டிட்டு இருக்கிறாங்க முதல்வர் பார்த்து. இவ்வளோ சீக்கிரம் பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்பாவும் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு தான் நம்ம கவனிக்கணும். அடுத்ததான் நம்மளோட டாஸ்மாக் இன்னைக்கு தீபாவளியில் ஒவ்வொரு நாளும் எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போட இருப்பாங்க. அதாவது அரசு இவ்வளோ வசூலாயிருக்கு, அவ்வளோ வசூலாயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தடவை 800 கோடியை டச் பண்ணியிருக்கு. நினச்சி பாருங்க. அதாவது காந்தாராவோட மொத்த படத்தையும் அது எவ்வளோ வசூலாச்சோ அந்த 3 நாள் 4 நாளில் அவ்வளோ வசூலாயிருக்கு. எப்படி இப்போ தமிழகம் அதாவது எதில் முன்னேற்றம் அப்படின்னு நம்ம தான் மக்கள் சிந்திக்கணும். அடுத்ததான் இன்னைக்கு ஒரு 11 மாவட்டங்கள் மழைன்னு சொல்லி ஆரஞ்சு அலர்ட்டு, ரெட் அலர்ட்டு, மஞ்சள் அலர்ட்டு அப்படின்னு சொல்லி, அதாவது இப்போதான் பிகினிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இடத்துல இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் நல்லா, அதாவது முழு நேர மாநகராட்சியில் 24 மணி நேரமும் அவர் கண்காணிச்சுட்டு இருக்கிறாருன்னு ஒரு பக்கம் செய்தி வருது. இன்னொரு பக்கம் அவர் தீபாவளி இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு பெண் புகைப்படத்தை ஷேர் பண்ணிட்டாருன்னு சொல்லி இங்கே அதை ஷேர் பண்ணி அஃபீஷியலில் ஒரு துணை முதலமைச்சர் செய்கிற வேலை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் போகிறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். ஆனால் இங்கே நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு மக்களுக்காக, அதாவது ஒவ்வொரு விஷயம் ஆனாலும் சரி, அப்பாவு அவர்கள் ஒரு பக்கம் கிண்டல் அடிக்கிறத நம்ம கவனிக்கலாம். இன்னைக்கு உதயநிதி நம்மளோட துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி நாட்டு மக்களுக்காக ஏதோ ஒன்று பண்ணுவாருன்னு பார்த்தோம்னா, தீபாவளி நாள் அதுவுமா ஏதோ ஒரு ஷேர் பண்ணிட்டு அவர் இன்ஸ்டாகிராமில் இல்லை அவர் சமூக வலைத்தளத்தில் அவர் நாயோட ஷேர் பண்ணிட்டு ஃபோட்டோவும் இந்த மாதிரி பார்க்கும்போது தமிழக மக்கள் ஓட்டு போட்டுக்கிட்டு அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பதில் வரும் அவங்க கிட்ட இருந்து. நாங்கள் ஒன்றும் சும்மா வரல அப்படின்ற மாதிரி. மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதனால தான் நாங்கள் வந்தோன்ற மாதிரி. ஆனால் மக்களோட தலைவர் எப்படி இருப்பாங்கன்னு நம்ம இன்னைக்கு கவனிக்கணும். ஏன்னா இன்னைக்கு 4 வருஷம் தொடர்ந்து 21 ஆட்சிக்கு வந்தாங்க. தொடர்ந்து இதே நவம்பர் டிசம்பர் ஆனாலே மழை நீர் வடிகால் வடியலன்னு சொல்லி அதை நாங்கள் முழு நேர பண்ணி நாங்கள் வடிய வச்சுட்டோம், அந்த அளவுக்கு எந்த ஒரு டேமேஜ் இல்லைன்னு சொல்லி சமூக வலைத்தளத்தில் எல்லாம் அவங்க ஷேர் பண்ணுறதை நம்ம கவனிக்கலாம். ஆனால் தொடர்ந்து இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தானா இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அதாவது அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டான ஒரு என்ஜினியர்ஸ் எல்லாம் இருந்து, அதாவது இந்த விஷயத்த பெர்மனண்ட்டாக நம்ம அந்த அளவுக்கு இந்த அரசால முடியாது, நம்மளால முடியாது, அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் தான் இன்னைக்கு ஏதோ ஒரு ஓரங்கட்டி ஏதோ ஒன்று வைக்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். ஆனால் இன்னைக்கு அந்த விஷயத்த யாருமே அதை பற்றி இன்னைக்கு அரசானாலும் சரி, எதிர்கட்சி ஆனாலும் சரி, யாரும் பேசுறது இல்லை. இன்னைக்கு ஒரு பாலம் கட்டினாலும் கூட அந்த பாலம் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. அதாவது அது பாலமா இல்லை நீச்சல் குளமா அப்படின்னு சொல்லி. அப்படியே கடந்த ஆண்டு ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்தது. நீங்க திருவண்ணாமலை பக்கத்துல நீங்க தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தொடர்ந்து நமக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை. இப்போ கூட்டணி இப்போதான் நமக்கு ஒரு ஏதோ ஆட்சிக்கு நாங்கள் வந்துடணும்னு பார்க்குறாங்களே ஒழிய இன்னைக்கு மக்களுக்கு உண்டான பிரச்சனை எதுவுமே தீரலன்னு நம்ம இன்னைக்கு கவனிக்கணும். இன்னைக்கு தீபாவளி ஆனால் 800 கோடி வசூலாகுது. ஆனால் மக்களுக்கு ஏதாவது ஒரு தேவைகள் நிவர்த்தி ஆயிருக்குன்னு வரவே வராது. அதாவது இந்த மழை நீர் இந்த நவம்பர் டிசம்பரில் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வருதா அப்படின்னு ஒரு தலைப்பு செய்தி
அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இங்கே வர்றதில்ல. அப்போ அதெல்லாம் வந்தால் தான் இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு மாற்றம், நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்து நாங்கள் வந்தால் இது செய்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை தாண்டி இன்னைக்கு வந்து எல்லாருமே நீங்கள் நினைக்கலாம், இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு கூட்டணி வச்சுட்டா நாங்கள் ஆட்சிக்கு வந்துடலாம். இப்போ ஏடிஎம்கே வந்தாலும் கூட இப்படி தான் இருக்கும் போல இருக்கு. மழை அடிக்குது, எல்லாருமே தொடர்ந்து இப்படி தான். அதாவது நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க அடிமட்டத்தில் இருக்கிறவங்க வந்து, அதாவது வீட்டில் அடியில் ஏதாவது ஒரு முக்கியமான பொருள் இருந்தாலும் அதை மேலே வச்சுக்கோங்க, தேவையில்லாமல் வெளியே வராதீங்க, கரண்ட் கம்பி அது இது இருக்கும், ஏதாவது இதை சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி பெர்மனண்ட்டாக எங்களுக்கு இந்த பிரச்சனையாக வராது, இந்த அரசு கொடுக்கும் அப்படின்னு யாருமே உத்தரவாதம் கொடுக்கறதில்ல. அண்ணாமலை அவர்கள் லாஸ்ட் டைம் அவர் முன்னாள் மாநில தலைவராக இருக்கும்போது ஒரு சொல்யூஷன் கொடுத்துருந்தார் நிறைய விஷயத்துக்கு. அதாவது இப்போ மது ஒழிப்பு அப்படின்னு நிறைய போலியா போராடுறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். திருமாவளவன் அவர்கள் எல்லாம், அதாவது அவங்க கூட்டணியிலே இருக்காங்க, அவங்க கட்சிக்கே சொல்ற விஷயத்த விட்டு அவர் மத்திய அரசுக்கு அவங்க தான் நினைச்சா முடிக்கணும், இதெல்லாம் கட்டுப்பாடு பண்ணணும்னு அவர் திசை திருப்பிட்டு போறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா இன்னைக்கு மது ஒழிப்புக்கு கூட அண்ணாமலை அவர்கள், அதாவது சில விஷயங்கள் ஏன் நிறைய பேர் அண்ணாமலை ஆதரிக்கிறாங்கன்னா, அவர் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொல்றது இல்ல. அதாவது இப்ப மதுவால எவ்வளோ வருமானம் வருதோ அதை வந்து வேற எந்த விதத்துல வரும் அப்படின்னு நம்ம பார்ப்பாரு. அதை நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். இப்போ வந்து இந்து அறநிலைத்துறையிலிருந்து கோயிலில் வர்ற வருமானம் எல்லாம், இப்போ உதாரணமா இப்போ அயோத்தி எடுத்துக்கலாம். அயோத்தியில் வந்து அந்த அளவுக்கு ஆண்டு வருமானம் கூடி வருது, கோயில்னால வருது அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ நம்ம தமிழகத்தில் எவ்வளோ கோயில் இருக்குது, அது முறையாக பராமரிச்சானா அங்கேருந்து வருமானத்தை அதிகரிக்கலாம். டூரிஸ்ட் ஸ்பாட்டாக நிறைய விஷயத்த சொல்லியிருந்தாரு. அப்போ இந்த மது வந்து ஸ்லோ ப்ராசஸாக குறைச்சிட்டே வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அதாவது ஃபுல்லாக ஒரே நாளில் மூடிடுற அப்படின்னு எல்லாம் சொல்லலை. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்த ஒரு 4-5 வருஷத்தில் எல்லாத்த மூடுற மாதிரி சில நிறைய விளக்கத்தெல்லாம் கொடுத்துட்டு வந்ததெல்லாம் அவங்க அங்கே. ஆனால் இன்னைக்கு வந்து எந்த ஒரு விளக்கத்தையும் நல்ல ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன், அதாவது ஒரு கட்சிக்குன்னு ஒரு தனித்தன்மையாக வேலை செய்கிறவங்க வந்து இங்கே யாருமே பொருட்படுத்துறது இல்லைன்னு நம்ம கவனிக்கணும். அப்போ இதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு கட்சி வந்து ஆர்கானிக்காக வளரணுமா இல்லையாங்கிறதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு பணபலத்தால் ஏதோ ஒன்று வந்து கூட்டணி இருந்தால் நாங்கள் பலம் ஆயிடுவோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இப்போ திமுகவில் எடுத்துக்கலாம். திமுக வந்து காசு இருக்கு, எங்களுக்கு எல்லாமே இருக்கு, அதனால கூட்டணி வந்து இப்போ விசிக எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. இல்லை ஏதாவது அவங்க வந்து 4 இப்போ சீமான் அவர்கள் எல்லாம் இது வரைக்கும் எதிர்த்துட்டு இருந்தாரு, இப்போ எதிர்க்கிறது இல்லை. அப்போ எல்லாம் ஒரு கட்டுப்பாடு அவங்களுக்குள்ளார ஏதோ ஒரு தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு. இப்போ காங்கிரஸ் ஆனாலும் கூட வெளியேறாத அளவுக்கு அந்த காங்கிரஸ் தலைவர் எல்லாம் இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். தலைமை வந்து எங்களுக்கு அவ்வளோ சீட்டு வேணும் இவ்வளோ சீட்டு வேணும்னாலும் கூட தமிழக காங்கிரஸ் எல்லாம் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக திமுகவில் இருக்கிறது நம்ம கவனிக்கலாம். அப்போ இங்க வந்து எதிர்கட்சியா வர்றவங்களுக்கு கூட இன்னைக்கு வந்து அதிமுக வந்து ஒரு பெரிய கட்சி வரப்போகுது, பெரிய கட்சின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பெரிய கட்சி இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது மக்களோட நின்று இந்த பிரச்சனையை நாங்க வந்து சொல்லி சரி, மக்களோட நின்று இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் பெர்மனன்ட் சொல்யூஷன் பண்றோம் அப்படின்னு ஒரு ஆர்கானிக்கா கொண்டு வரதை விட்டு பெரிய கட்சி வரப்போகுது, பெரிய கட்சி வரப்போகுது, நாங்க ஒரு பலமான கூட்டணி அமைய போகுது அப்படின்னு சொன்னா, இப்ப டிவிகே விஜய் எல்லாம் ஒரு பலமான கூட்டணின்னு எதிர்பார்க்கலாமான்ற மாதிரி தான். ஏன்னா அவர் ஒரு செல்வாக்கு ஒரு ரசிகர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு அவருக்குன்னு ஒரு ஓட்டு ஏதோ இருந்து வர்ற மாதிரி இருந்தா. ஆனா இங்க வந்து அவர் ஏதோ ஒரு பெரிய பலமா இவங்க காட்டுறது வந்து ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு இன்னைக்கு. அதாவது டிவிகே பாஜக அதிமுக வந்துருச்சுன்னா இன்னைக்கு நல்ல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்துருவாரு அப்படின்னு தான் நம்ம இங்க கவனிக்கிறாங்களே ஒழிய முழு நேரமும் அப்போ இந்த இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி மட்டும் முதலமைச்சராக வந்தா போதும். ஆனா இங்க வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் எதுவுமே ஒரு மக்களுக்கு அதை சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிற நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து வேற அரசியல் வேற களமா இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்குறாங்க. அதாவது இப்போ மழை நீர் ஒரு பிரச்சனை, இது தொடர்ந்து அடுத்த ஆட்சி யாரோ வந்தாலும் இதே தான் இருக்கு. இப்போ அதை பெர்மனன்ட் சொல்யூஷன் ஏதாவது ஒன்று பண்ணணுமா இல்லையான்ற மாதிரி 4000 கோடி இதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க, அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஆர்வலரெல்லாம் வரணும், எல்லாரும் வரணும், நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பணியை செய்யணும் உதவணும் அப்படின்னு சொல்லி வரவேற்கிறோம் அப்படின்னு நம்ம அரசே சொன்னாலும் கூட இது ஒவ்வொரு வருஷமும் இப்படி தான் நடந்துட்டு இருக்குமா அப்படின்ற மாதிரி. அப்போ இதெல்லாத்துக்கு வந்து கடந்து நம்ம ஏதாவது ஒரு நம்ம தமிழகத்திற்கு வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் வரணும்னா ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பாக வந்தாகணும். இல்லை ஒரு கட்சி இத்தனை நாள் ஆண்டுச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு கட்சி வந்து ஆண்டுச்சு, 2 பேருமே மாறி மாறி நாங்கள் வந்தால் இப்படி தான் ஒரு பிரச்சனைன்னு 2 பேரும் உங்கள் ஆட்சியில் மட்டும்தானா எங்கள் ஆட்சியில் இப்படிதான் அப்படின்னு நிறைய இதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஒரு ஆரோக்கியமான அரசியல் இல்லைன்னு நம்ம கவனிக்கணும். நிறைய பேர் சொல்லலாம் இன்னைக்கு வந்து
தமிழகத்துல பாஜக கால் ஊன்றவே முடியாது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் இங்க இன்னும் இருக்கு. அதை வந்து உடைக்கணுன்ற மாதிரி தான். யார் வந்தாலும் சரி, ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் யார் கொடுத்தாலும் அவங்கள வரவேற்கணும். அதுக்கு யார் குரல் கொடுத்தாலும் அவங்கள நம்ம ஆதரிக்கணுங்கிறது தான் நம்மளோட நோக்கமே ஒழிய, இங்க வந்து சும்மா ஏதோ அரசியலுக்காக ஏதாவது ஒண்ணு வந்தாங்க, சும்மா அதை செய்றேன் இதை செய்றேன்னு சொல்லி ஏதாவது இன்னைக்கு திமுக எதுவுமே இல்லை. ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன்றாங்க மகளிருக்கு, ஓஸ்ல பஸ்ஸு. இதை தவிர என்ன ஒரு ஆரோக்கியமான அரசியல் இங்க இருக்கு? இல்ல எதிர்க்கட்சியா யாராவது வந்தாலும் கூட இன்னைக்கு நாங்க வந்தா இதை தர்றோம் அதை தர்றோங்கிற இதை தாண்டி ஒரு பெர்மனண்டா இந்த மாதிரி ஒரு சென்னையில எப்ப பாரு இதுதான் பிரச்சனை. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு யாராவது கட்டுறாங்களான்னு பாருங்க. சரி அப்படிதான் கட்டுறோம், ஏதாவது ஒரு குரல் கொடுத்தா அவங்களதான் ஆதரிக்கிறாங்களான்னு பார்த்தாலும் அப்படியும் இல்லை. கடைசி நேரத்துல தேர்தலில் யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு போயிட வேண்டியது. கடைசியில இந்த மாதிரி தான் மழை நீர் வடிகால் வடியில அப்படின்னு சொல்லி போட் ஓட்ட வேண்டியது தான். மனிதா நீ